கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் மனுஷனுக்கு கண் கொடுத்தது என்ன அநேக காரியங்கள், நன்மைகள் பார்க்கறதுக்காக, நன்மைகள் செய்கிறதுக்காக. ஆனால் இந்த கண்கள் முதல் இந்த கண்கள் இச்சை மூலமாக பிசாசானவன் ஆதியாகமம் 3:5 வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளை பிசாசானவன் யாவாள்கிட்ட அவன் என்ன சொல்கிறான், உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான். எந்த கண்கள்? அது வரைக்கும் பாவமே இல்லாத அந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில பிசாசானவன் ஏவாள்கிட்ட தூண்டி தூண்டி அப்படியே அந்த கண்ணுல அப்படியே அந்த கனியை அப்படியே கண்ணு முன்னாலே காட்டி 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 அப்படியே என்ன பண்ணுகிறான்னா, முதல்ல விழுகிறது என்ன பண்ணுகிறான், அந்த அந்த கண்கள் இச்சையிலே அவர்கள் அந்த கனியை பார்க்க முடியாத விழுந்து தெய்வ பிள்ளைகளை அவர்களை ஏவாளை என்ன பண்ணிக்கிட்டான்னா, பிசாசானவன் தெய்வ பிள்ளைகள் அங்கே பாவத்திலே விழத்தள்ளிட்டான். அங்கே என்ன ஆகிட்டு, தேவன் படைத்த கண்கள் இயற்கையாகவே எதுவும் பாவம் இல்லாத மாதிரி படைத்தார். ஆனா இவன் அந்த கனியை சாப்பிட்ட உடனே பாவ கண்கள் திறந்து விட்டது. தேவ பிள்ளைகளை பாவ கண்களை துறக்கணும். ஏவாளுக்கு அந்த பாவ கண்கள் திறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நிர்வாணம் என்று தெரிகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஞான தேவ பிள்ளைகள், ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில அநேக ஒரே விஷயத்த பிசாசு கொண்டு வருவான். இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கடவுளை போல ஆயிடுவீங்க, உங்க கண்கள் அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும், நிறைய விளம்பரத்தில் கூட பார்க்கலாம் தேவ பிள்ளைகளா. அதே போல பிசாசு ஒரே இதுல உங்களை பாவத்துல வெளுத்தல்றதுக்காக கிட்டத்தட்ட அந்த கண்ணுக்கு முன்னாலே அதை கொண்டு வரும். இந்த ஏவாளுக்கும் பல நாட்களாக கொண்டு வந்ததாக வேத அறிஞர் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், முதல் அந்த கண்கள் இச்சையினாலே தேவ பிள்ளைகள் அந்த கண்களுக்கு முன்பாக அவருடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கனியை புசித்தவருடனே அவங்க பாவ கண்கள் திறக்க, அதுக்கு முன்பாக என்னது, நீங்க கடவுளை போல மாறிடுவேன். இந்த பாவ கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் பிசாசான ஓடிட்டான். நிறைய பேர் தேவ பிள்ளைகள் உங்களை பாவத்தை தூண்டும்படியாக அந்த கண்ணு முன்னாலே உங்களை கொண்டு வரும் அந்த காரியங்கள். ஆனா பாவம் செஞ்ச உடனே அவன் ஓடிடுவான் பிசாசு. சரி, இனிமே இவன் அதிகாரத்தை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கண்கள் இச்சை ஏவாளுக்கு கொண்டு வந்தது போல ஆசை வார்த்தை கொண்டு வருவான். கடவுளை போல மாறிகள் அந்த கண்ணுக்கே தான் கொண்டு வருவான். நம்ம எதை கண்ணால பார்க்க கூடாதோ அதே தான் கொண்டு வருவான். தேவ பிள்ளைகளே, அதுக்கு மயங்கி விடாதீங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் எப்போதும் தேவ பிள்ளையே தேவனை நோக்கி இருக்க வேண்டும், அவரை சார்ந்து இருக்க வேண்டும், இயேசுவை நோக்கி நீங்க பார்க்க வேண்டும். இந்த கண்களை அப்படி திசைதிருப்புக்காக பிசாசு பல காரியங்கள் பாவத்தில் உள்ளபடி கொண்டு வருவான். அதுக்கு நீங்க அதான் ஆண்டவர் வலதுபுறம் இடதுபுறம் சாயாத உன் கண்களை கெடுக்கிறதுக்கு, பிசாசம் கண்ணை குருடாக்குறதுக்கு, பாவத்துல விடத்தள்ளுறதுக்கு அவன் ஆசை வார்த்தைகளை கூறுவான். அவன் ஆசை வார்த்தைகளை கூறுவான். இன்னைக்கு அநேகர் ஆசை வார்த்தை, பெண்களாக இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் வாலிபர்கள், இந்த ஆசை வார்த்தையை தூண்டி அப்படியே அந்த கண்கள் இச்சை கொண்டு அவங்கள தெளிவா தூக்கி அப்படியே நீங்க கடவுளை போல மாறிடுவீங்க. அப்படிங்கிறது நிறைய வேற அப்படியே தூக்கி அப்படி கீழே போட்டுருவான் தேவ பிள்ளைகள். அதனால அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை, உங்கள் கண் மயக்கத்துக்கு இடம் கொடுத்துறாதுங்க. இந்த பாவ கண்கள் திறக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொன்னார் அதை மட்டும் செய்யுங்க. தேவன் இதை சாப்பிடக்கூடாது, இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னா அதை மட்டும் நீங்க செய்யுங்க. யாரும் உங்களுடைய கண்களில் பாவத்தில் விழத்தள்ள முடியாத பல விதமான காரியங்களை கொண்டு வருவோம் தேவ பிள்ளைங்க. அதுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடப்படுது. அந்த கண்ணுல தேவ பிள்ளைங்க அந்த பாவ இச்சைகளை கொண்டு இயேசுவின் சிலுவையில் அடைபட்ட அந்த காட்சியை கொண்டு வாங்க. அது உங்களை விட்டு கடந்து போகும். தேவ பிள்ளைகளை நீங்க முன்னோக்கி நீங்க சொல்லலாம். தேவ பிள்ளைகளை, இந்த கண்ணு இச்சையினால அநேகரை விழத்தட்டி யாவாலை விழத்தட்டினால அப்படியே பாவ கண்கள் திறக்கப்பட்டது. நீங்களும் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேளுங்க. ஆண்டவரே என்று சொல்லி விழாதபடி ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ள சொல்லி கேளுங்க.
உங்கள் கண்களை இயேசுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக திருப்புங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதங்க. ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே சோதரன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இது புசுக்கி நாள்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் தேவர்களை போ மாறியவர்கள் என்று சொல்லி பிசாசவன் எவாளுடைய ஆசை வார்த்தைகளை கூறி வேற்றுமையான எண்ணங்களை கூறி எவ பிள்ளைகளே ஆண்டவரே அவருடைய பாவத்துல விழுத்துள்ளது அறிவீரப்பா. அதே போல நாங்கள் அந்த பாவத்துல எவ்வாறு விழுந்து கொள்ளாதபடி, எங்களுடைய கண்களை வேற்றுமையாக ஆகாதபடி, ஆண்டவரே இச்சைகளுக்கு ஆகாதபடி எங்களை விலக்கி காக்க முடியாது சொல்லுங்க. பிரியமானவர்களே, உலகத்துல ஆண்டவர் கண்ணு நமக்கு ஒரு விளக்காக கொடுத்திருக்கிறார். இப்ப பிள்ளைங்க, ஆனா அது தேவன் என்ன சொல்றார் அதை பார்க்கறதுக்கு பிள்ளைகளுக்கு பல விதமான காரியங்களை பார்க்கறதுக்கு பிசாசு உங்களுக்கு இந்த எவ்வளோ விளத்துல மூலம் பல ஆசைகளை தூண்டுவோம். அதுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. அதை நோக்கி ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வாங்க. ஆமென்.